கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்காக சொல்லி இந்த செய்தியை நான் துவங்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கிராமத்திலே கர்த்தர் சமூகத்தில் அன்பாய் கர்த்தரிடத்திலே சென்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவரை தேடுகிற ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு பிரிமை வளர்கிற ஒரு மகன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தன் தகப்பன் காலையிலேயே எழுந்து தேவனை தொழுது கொள்வதையும் கர்த்தர் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவரை ஜெபிப்பதையும் தன் மகன் பார்த்து கொண்டே வளர்ந்து வருகிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவன் கொஞ்சம் வளரும் பொழுது தன் தகப்பனிடத்திலே சென்று கேட்கிறான், அப்பா, எப்பொழுதும் நீங்கள் காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுகிறீர்களே, மற்ற நேரங்களிலே செய்யலாமே, மற்ற நேரத்திலே நீங்கள் ஜெபம் செய்யலாமே, ஏன் காலையிலே எழுந்திருந்து ஜெபம் செய்கிறீர்கள்? இப்படி லைட்டெல்லாம் போட்டு எங்களுடைய தூக்கத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்று தன் தகப்பனிடத்திலே மகன் கேட்கிறார். அதற்கு தகப்பன் சொல்லுகிறார், மகனே, நம் ஒரு நாளை துவங்குவது நம் கடவுளோடு நம் துவங்க வேண்டும், நம் ஆண்டவரோடு துவங்க வேண்டும், நம் இயேசுவோடு துவங்க வேண்டும். நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அதிகாலையிலே எழுந்திருந்த ஒரு சமூகத்தில் நம் முறையிட்டால் நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு பதிலளிப்பார். மற்ற நேரங்களிலே தேடுவதை பார்க்கிலும் அதிகாலையிலே எழுந்து முதலாவது அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருவார் என்று தன் மகனுக்கு சொல்லுகிறார். இதை கேட்டு அந்த மகன் அப்பொழுது உணர்ந்து கொள்ளவில்லை, அதை சாதாரணமாக விட்டு விடுகிறான். ஆனால் காலம் உருண்டோடுகிறது. அவன் பருவமடைந்து பெரிய மகனாக மாறி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்ட சூழ்நிலையை சந்திக்கிற நாள் வரும் பொழுது அதற்கு என்ன செய்வது என்று அறியாமல் அவன் போராடுகிறான். அப்பொழுது தன் தகப்பன் செய்த செயல் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. அவன் மறுநாள் காலையிலே எழுந்து அதிகாலையிலே கர்த்தர் சமூகத்தில் சென்று முழங்கால் படியிட்டு அழுது தன் மனதில் இருக்கிற வேதனையெல்லாம் கொட்டி தீர்த்து போராட்டத்தை கர்த்தர் சமூகத்திலே முறையிடுகிறான். உடனே அந்த போராட்டம் மறுநாளே சரியாகவில்லை. ஆனாலும் அவன் மனதிற்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு அவன் சரியான தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுக்க அவனுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறார். கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திலே அவனுடைய போராட்டங்கள் எல்லாம் சரியாகி அவன் நல்ல நிலைமைக்கு மாறுகிறான். அதற்கு பிறகு அவன் உணர்ந்து கொள்ளுகிறான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே போய் தேடும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு நம்மளுடைய கண்ணீரை கண்டு நம்மளை அவர் ஆற்றுகிறார், நம்மளை நடத்துகிறார், நம்மளை காண்கிறார் என்று இந்த மகன் புரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாமும் இப்படியாப்பட்ட ஒரு வசனத்தை தான் அதிகாலையிலே நாம் தேடும் பொழுது நாம் தேவனை தரிசிக்கலாம் என்பதை உணர்த்துகிற விதமாய் ஒரு வசனத்தை தான் பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். இப்பொழுது வேதத்தை திறந்து ஒரு வசன பகுதியை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளை எதோடு துவங்குகிறோம்? எந்த காரியத்தோடு துவங்குகிறோம்? அநேகர் இன்றைய நாட்களில் ஒரு நாள் எழும்பும் பொழுது மொபைல் ஃபோனோட, ஃபேஸ்புக்கோட, யூடியூப்போட, இப்படி வலைதளங்களோடு தான் நாட்களை துவங்குகிறார்கள். அப்படி இல்லாமல் நம் நாளை துவங்கும் பொழுது நம்மளுடைய ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு, வேத வாசிப்போடு, அவருடைய பிரசன்னத்தோடு நாம் துவங்கும் பொழுது கர்த்தர் அந்த நாளை நமக்கு அனுக்கிரகமாய் மாற்றி கொடுப்பார் என்பதை உணர்த்துகிற விதமாக தான் இந்த வார்த்தை நமக்கு கடந்து வருது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவர் நம்ம எல்லாரையும் சிநேகித்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் அவரை சிநேகிக்கும் போது இன்னும் நம்ம அவரோடு கிட்டி சேரலாம். அவருடைய அன்பை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். அதோடு மாத்திரம் அவரை நாம் தேடணும், எப்பொழுதுமே அவரை தேடணும். அதிலும் குறிப்பாக அதிகாலையிலே தேடுவது நமக்கு மிகுந்த பலனை தரும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. நம்மளுடைய வேதகாமத்திலே அநேக வசனங்கள் இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர்.
காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார். சங்கீதம் 63:1 வசனம் சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது பாடுகிறார். மத்தேயு 6வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்துவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுனீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி கர்த்தருடைய வார்த்தைகள் அவரை தேடும் பொழுது நம்ம அவரை கண்டுகொள்ளலாம். அதிலும் குறிப்பாக அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய தொடுதலை, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. சுருக்கமாக சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்திலே ஆதியாகமத்திலே 22வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னுடைய மகனை பலியிடும்படியாக சொல்லியிருப்பார். நம் அநேகருக்கு இப்படி ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்தால் அதற்காக என்ன செய்வது என்று யோசித்து தம்முடைய நாளை கழித்து நாம் தாமதமாக செய்வது வழக்கமாக இருக்கும். ஆனாலும் இந்த ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு பலியிட சென்றார். இப்படி கர்த்தரை அதிகாலையிலே எழுந்து அவருக்கு கீழ்ப்படுகிற விதமாய் நாம் தேடணுமே, ஆனால் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன் மகனை பலியிடாதபடிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காமித்து அதை பலியிட செய்யும்படியாக அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் சமூகத்தில் அவரை தேடும் பொழுது அவரை கண்டுகொள்ளலாம். அதுவும் அதிகாலையில் தேடும் பொழுது, அதுவும் அதிகாலையிலே தேடும் பொழுது அவரை நாம் கண்டுகொள்ளலாம் என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. அதோடு மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்தோமேயானால், வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மகதலேனா மரியாள் அதிகாலையிலே எழுந்து நம் ஆண்டவரை காணும்படியாக, அவருக்கு சில காரியங்களை செய்யும்படியாக புறப்பட்டு செல்லுவார். அப்படி அதிகாலையிலே புறப்பட்டு வந்த அவளை நம் ஆண்டவராகிய இயேசு கண்டு அவரிடத்திலே தரிசனமாவார். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம உணர்ந்து கொள்ளலாம், நம் காலையிலே தேடும் பொழுது நம் கர்த்தரை கண்டுகொள்ளலாம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று நமக்கு இந்த வேத பகுதிகள் உணர்த்துகிறது. வேதத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடே எழுந்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுவார். மார்க்கு புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலேயே நாம் இதை காண முடியும். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நேசித்து அவர் சமூகத்தில் அவரை சிநேகித்து அதிகாலையிலே அவரை தேடணுமே, ஆனால் நாம் அவரை கண்டுகொள்ளலாம், அவருடைய பிரசன்னத்தை உணரலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த வேத வார்த்தைகள் உணர்த்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நாம் இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய நாட்கள் செல்போனோட தூங்குகிறதா, மற்ற மனிதர்களோடு பேசி தூங்குகிறதா, அந்த உலகத்திலேயே தூங்குகிறதா என்று நாம் நிதானித்து, அப்படியல்லாதபடிக்கு கர்த்தர் கரத்திலிருந்து நம் நாளை துவங்க கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சமூகத்திலேயே நம்மளை தாழ்த்துவோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.